சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு வம்பளுக்குறாங்க உடனே. ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குமா, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி சொல்ற காலம் வராதான்னு எனக்கு வருத்தமா. எப்படியாவது கௌரி வாயை அடைச்சிட முடியாதான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு ஒரு காலம் வரமாட்டேங்குதம்மா. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க 2 பேருடைய நல்ல மனசுக்கு கடவுள் உங்களுக்கு நல்லதுதான் செய்வான். நீ எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு கிளம்புமா. நாங்க கௌரிய சமாளிச்சுக்கிறோம். ஆமா மகா, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, நான் மகாவை ஆட்டோல ஏத்தி. சரிப்பா, வா மகா. செல்வம், இந்த செதற்காய உன் கையால உடைச்சிருப்பா. இது செதறி போற மாதிரி நம்ம குடும்ப வேதனையெல்லாம் செதறி போட்டோம். சரிப்பா, இந்தாப்பா. கடவுளே, வாங்கப்பா. சரி. என்ன அப்பாவும் பிள்ளையும் நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க? அவ எங்க? என்னப்பா பதில் சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க? பூசாரி பொங்க வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்ப வாங்க பொங்கல் வைக்கலாம். பொங்கல் வைக்கலாமா? மகா எங்கன்னு கேட்டேன். அவ கிளம்பிட்டாமா. என்னது, கிளம்பிட்டாளா? எங்க கிளம்புனா? அது எப்படி பொங்கல் வைக்கிறத விட்டுட்டு பாதியிலே கிளம்பி போவா சொல்லாம கொள்ளாம? கார்மெண்ட்ஸ்ல ஏதோ அவசர வேலையா? அப்படி என்ன அவசர வேலை? இவ்ளோ நேரம் இல்லாம திடீர்னு? ஏமா என்னம்மா அது கேள்வி? திடீர்னு ஒன்று எதிர்பாராம வரது இல்லையா, அதுக்கு பேர் தான் அவசரம், எமர்ஜென்சி. அது புது ஆர்டர் பேசிட்டு இருந்தோம்ல, அந்த கம்பெனில இருந்து கார்மெண்ட்ஸ்க்கு விசிட் வராங்களா, அதனால மகா இருந்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஆமாமா, கார்மெண்ட்ஸ்ல ஒண்ணுன்னா மகா மொத ஆளா நிக்கணும். அவ வீட்ல அவங்க அம்மா வீட்ல ஏதாவது நல்லது கெட்டது நடக்கணும்னா அவ மொத ஆளா நிக்கணும். நம்ம குடும்பத்தை பத்தி அவளுக்கு என்ன? இங்க நல்லது நடந்தா என்ன, கெட்டது நடந்தா அவளுக்கு என்ன? மா, அக்கா கல்யாணமாய் பொங்கல் வைக்க வந்திருக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய், வெண்ணிலா கல்யாணம் ஆகி கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். இது உன் பொண்டாட்டிக்கு தெரியும்ல. இந்த குடும்பத்து மேல அவளுக்கு எவ்வளவு லட்சணத்துல அக்கறை இருக்குன்னு பாரு. குடும்பத்து மேல அவளுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, எனக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறை மகாக்கு. ஏமா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணோம்னு மகா மட்டும் பேச்சு எடுக்கலன்னு வையன், எனக்கு இப்போ நீயும் மதியம் கிடைச்சிருப்பீங்களா? அப்படிலாம் தூக்கி எறிஞ்சு பேசாதம்மா. இப்ப என்ன, உனக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, நீ தானே பொங்கல் வைக்கணும். அதுக்கு மகா இல்லைன்னா என்ன? அவ இந்த வீட்டு மூத்த மருமகன்னு பீத்திப்பீங்கல்ல, இந்த இடத்துல இப்ப அவ நிக்கணும்ல. ஊருக்கு ஒரு நியாயம், மகாக்கு ஒரு நியாயம் தானே எப்பவுமே இந்த வீட்டுல. அப்படி பார்த்தா உன் கூட பிறந்த கதிரும் திவ்யாவும் தான் வரல. கதிர் பொண்டாட்டி அகிலாவும் வரல. அகிலா இந்த வீட்டு மருமக தானே. இங்க பாருங்க, கண்டவளெல்லாம் மருமகன் சொல்லிட்டு என் கோவத்தை கிளப்பாதீங்க. ஏ வெண்ணிலா, இவர்கிட்ட என்ன பேச்சு? மாப்பிள வாங்க, மதி வாமா, நாம போய் பொங்கல் வைக்கலாம். எவளையும் எதிர்பார்த்து நிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. வாங்க. அப்பா அப்பாவது அவர் வருவார். சும்மா பாப்பான். மாமா என்னாச்சு மாமா? மகா எங்க? இப்ப எதுவும் பேச வேண்டாம் ஜீவா, நீங்க போய் பொங்கல் வச்சுட்டு வாங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள. மகா கார்மெண்ட்ஸ்க்கு போயிருக்கா, நீங்க போய் சந்தோஷமா பொங்கல் வைங்க. போங்க போங்க மாப்பிள. வாங்க. சரிப்பா. அவ இல்லன்னா என்ன, நமக்கு பொங்கல் வைக்க தெரியாதா? வெண்ணிலா, ஒரு வகையில அவ போனது நல்லதுதான். நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா பொங்கல் வைக்கிறத பார்த்தா அவளுக்கு பொறுக்காது, வயிற்றுச்சல் படுவா. இந்த பாரு, சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு அடுப்ப பத்த வை. மாப்பிள்ள, சாமியை நல்லா கும்பிட்டுக்கங்க. நாங்க பொங்க வைக்க வெண்ணிலா, அடுப்பு பத்த வைமா. தாயே வீரகாளி அம்மா, காப்பாத்துமா. பாத்தீங்களா மாப்பிள்ள, உங்க கையால பொங்க பானை எடுத்து வைங்க.
வெண்ணிலா அந்த களைஞ்ச அரிசி எடுத்து வைமா.